ஓம் நமசிவாயம். நான் உங்கள் கோவை எம்ஜிகே. நண்பர்களே, நம்ம தளத்தில பார்த்துட்டோம்னா, ஷார்ட்ஸ் தான் அதிகமா போட்டுட்ருக்குறோம். ஏன்னா, உங்களுக்கும் டைம் இல்ல. சில விஷயங்கள எவ்வளவு அ சின்னதா அந்த டைம்ல குடுக்க முடியுமோ, அது மாரி குடுத்துட்ருக்குறோம். ஈவன் அந்த மாத பலன்களா இருந்தா கூட. அ இப்போ ஆக்சுவலா வந்து அதில வந்து உங்களுக்கு அவ்வளவு விஷயங்கள நம்மளால கொண்டு போய் சேர்த்த முடியாது. ஆ நமக்கும் எனக்கும் வந்து நெறைய விஷயங்கள பகிரலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கு. ஆனா, அது எவ்வளோ தூரம் உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு எனக்கு தெரியல. அதனால தான் அந்த ஷார்ட்ஸ்குள்ள நம்ம சுருக்கி கொண்டு போறோம். பட் இருந்தாலும் நெறைய விஷயங்கள நாம பகிர்ந்துக்க போறோம். வீடியோ மூலமாகவும். தொடர்ந்து உங்க ஆதரவ தாருங்கள் இந்த சேனலுக்கு. ஏன்னா, சில நேரங்கள்ல இப்ப பதிவு பண்றது உங்களுக்கு என்னைக்காவது பின்னாடி எடுத்து பார்க்கலாம் அப்படிங்கிற கண்ணோட்டத்துல தான் இப்ப பண்றோம். நீங்க இப்பவே பார்க்க முடியுமா? இல்ல அது தெரியல. பட் இப்ப என்னோட அஜெண்டா என்னன்னா, இப்ப வந்து நம்ம எலக்ஷன் போயிட்டுருக்கு. நம்ம கட்சிக்குள்ள போகவே வேண்டியதில்ல. ஏன்னா ஜோதிடத்துல எல்லாமே இருக்கு. அப்ப நம்ம கட்சிக்குள்ள போக வேண்டிய அவசியம் இல்ல. அது வந்து இறைவன் செயல். அது என்ன வேணாலும் நடக்கலாம். இப்ப நம்ம அந்த கட்சிக்குள்ள யார் யாருக்கெல்லாம் அனுகூலங்கள்லாம் இருக்கும். யார் வேணாலும் ஜெயிக்கலாம் இல்லையா? அப்ப அனுகூலம்னா ஒருத்தரு எதிரின்னு ஒருத்தர் இருந்தா தான் அங்க போட்டியே இருக்கு. இப்போ 2 பேர் கன்டெஸ்ட் பண்ணா தான் அது எலக்ஷன். சிங்கிளா இருந்தா இந்நேரம் எலக்ஷன் ரிசல்ட்டே ஆயிருக்கும் இல்லையா? அப்ப 2 பேரும் மோதுறாங்க அப்படின்னா, அதுல ஒவ்வொருத்தருடைய நேரம் எப்படி இருக்குங்கிறது, யாரு அதுக்கான பாசிபிலிட்டீஸ் இருக்குங்கிற மாரிலாம் மேலோட்டமா டிஸ்கஸ் பண்ணலாம். இப்ப நான் பேரலலா கிரிக்கெட் பண்ணிட்டு தான் இருக்கேன். 1 ஆர் 2 கேஸஸ்ல தப்பு வரத்தான் செய்யும். அது சில நம்ம கணிப்பு மிஸ்டேக்ஸ் இருக்கும். நேத்து கூட எனக்கு அந்த சிஎஸ்கே மேட்ச் எல்லாம் நெறைய கணிக்கிறதுல ரொம்ப கஷ்டமா தான் இருந்தது. பட் சிஎஸ்கே ஃபேவர் தான் பண்ணோம். பட் நம்ம என்ன ஃபேவர் பண்றோம், அங்க வந்து ஒரு அட்டெம்ப்ட் டூ வின் அப்படிங்கிற மாரி கேமிங் வரணும் இல்லையா? அதுக்கு அவங்களுக்கான நேரமும் வரணும். அது மாரி சில கணிப்புகள் நம்ம நெறைய இடத்துல ஜாதகம் பார்க்கும்போது, கன்சல்டிங் பார்க்கும்போது, அவங்களுக்கு நம்ம சொல்லிருவோம். கஷ்டத்துல இருக்கிறாங்க, இது இருக்காங்க, கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லுவோம். இல்லாட்டி இந்த மாரி கோயில் பரிகாரம் பண்ணுங்கன்னு சொல்றோம். இது நம்ம கடமை. பட் அந்த பரிகாரங்கள் நடந்ததா? இல்ல நம்ம சொல்றதுக்கு முன்னாடியே அவங்க அத ஆக்ஷன் பண்ணிட்டாங்களா? அப்படிங்கிறதெல்லாம் அது வந்து விதியை சார்ந்த பயணம். அத நாம எலிமினேட் பண்ண முடியாது. அப்படிதான் எல்லா விஷயங்கள்லயும் இருக்கும். நம்ம என்னால முடிந்த வரைக்கும் இந்த ஜோதிடத்துல எனக்கு இருக்கிற அ கால அளவுகள்ல இனிமேல் அந்த வீடியோலயும் நம்ம கருத்து சார்ந்த, அரசியல் சார்ந்த, இல்ல நம்ம வாழ்க்கை முறை சார்ந்த விஷயங்களையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அ எப்பப்பலாம் எனக்கு ஃப்ரீ டைம் கிடைக்குதோ நான் வீடியோவும் அப்லோட் பண்றேன். வெகு விரைவில் வந்து நான் வந்து ஷார்ட்ஸ் வந்து எலக்ஷன பத்தியும் பண்ணிட்டு வர்றேன். கூடவே இப்ப கிரிக்கெட் வந்து நான் Facebookலயும், இன்ஸ்டாலயும் பண்ணிட்டுருக்கேன். உங்களுக்கு தெரியும் இப்போ அ இதுல வந்து நம்ம அடுத்தது ராசி பலன்ல இது வந்துருவோம். மாத ராசி சித்திரையில வருவோம். சந்திப்போம். எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்த அனைத்து உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்கள் கோவை எம்.சி.கே. நன்றி. ம்.